திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் அவர் ட்ரிப். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த ஸ்டே பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து வி ஸ்டேட் ஹியர். மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்கப் எல்லாம் எதுவுமே போடலை. பிகாஸ் இங்கேருந்து மைசூருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 hours ட்ரைவ் இருக்குது. ஸோ போகிற வழியில் தூங்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் ஏன் பிளான்னு. பட் போகிற வழி ஃபுல்லாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால நான் வந்து தூங்கவே இல்லை. ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து பில்லோ எல்லாமே எடுத்து வச்சு பக்காவாக உட்காந்துருந்தேன். பட் வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற வழி வந்து எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலி நாங்கள் கூர்க் வழியாக போயிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டட்லி நான் வந்து கூர்க்குமே இந்த ட்ரிப்பில் கவர் பண்ணோம். பெருசாக உள்ளெல்லாம் போகல. பட் அந்த மலை சுற்றி இருக்க அந்த ட்ரைவெல்லாம் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் மைசூர் ரீச் ஆகிறதுக்கே வந்து 1 PM ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் தான் நான் வந்து மேக்கப்பே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மைசூர் பேலஸ் கிட்ட வந்து பார்க்கிங் இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருந்த மாலில் நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். அங்கேயே லஞ்சும் சாப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு பேலஸ் போயிருந்தோம். அதை பார்க்கும்போதே என்னடா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு இருந்துச்சு. சரி லீவ் டைம் அப்படிங்கிறதுனால இருக்கும்னு நினச்சிட்டு நாங்களும் வந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் இந்த ஷாப் வந்து பார்த்தேன். இது வந்து 50 rupees 100 rupeesக்குள்ளேயே வந்து குட்டி குட்டி செட்ஸ் வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து 2 or 3 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஃபர்தராக நடந்து போகும்போது தான் தெரிஞ்சுது இன்றைக்கி வந்து பேலஸ் லீவு. அதுக்கு பதிலாக அங்கே எப்போயுமே காந்திஜி பர்த்டேக்காக பரேட் நடக்கும் அப்படின்றது. இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நாங்கள் வந்து அப்படியே பேலஸ் பார்க்கலான்ட்டு போயிட்டோம். அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த வாட்டி பார்க்க முடியல. பட் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு வாட்டி வருவோன்றது எங்கள் 2 பேருக்குமே தெரியும். ஏன்னா இந்த ட்ரிப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் பெருசாலாம் நான் வந்து ஃபீல் பண்ணலை. அங்கேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் கிளம்பிட்டோம். பெங்களூரில் வந்து நிறைய டைம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் இங்கே பேலஸ் பிளான் கேன்சல் ஆனதுனால சீக்கிரமாகவே பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஒரு 4 or 4:30 PMக்கே பெங்களூர் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே மெயினாக போனதுக்கான ரீசன் ஐக்கியா தான். ரொம்ப நாளாக என் விஷ்லிஸ்ட்டில் இருக்க ஒரு பிளேஸ் இது. நானும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் அதுக்கான சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அங்கே நிறைய ஃபர்னிச்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெசல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப நாளாக என் விஷ்லிஸ்ட்டில் இருந்து சில வெசல்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸுமே வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட வைபே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நம்மளே செல்ஃப் சர்வ் பண்ணிக்கிற மாதிரியும் சூப்பராக இருந்துச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட் வந்து போயிட்டோம். ஃபுட் கோர்ட் போயிட்டு நக்கெட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரைஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, அதுவும் அரௌண்ட் எல்லா ட்ரிங்க்கையும் டேஸ்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து வந்தானே. அதுக்கப்புறம் வந்து இங்கே செல்ஃப் பில்லிங்கும் இருந்துச்சு. நாங்கள் மாற்றி மாற்றி பில் பண்ணி அதுக்கப்புறம் தப்பு பண்ணி மறுபடியும் முதல்லேருந்து செல்ஃப் பில்லிங் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக பில்லிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இது முடிச்சுட்டு பெங்களூர் ஃபேமஸ் மேகனா பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டே வந்து சென்னைக்கு ரிட்டன் ஆயாச்சு. மார்னிங் 5 AM சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். திரும்ப ஆஃபீஸ்லாம் போகணுன்னு நினைக்கும் போதே செம கடுப்பாக